வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய கடைகள் இடிக்கப்படுகிறது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுங்கள் வைத்தியர் என்கின்ற ஒரு அபய குரல் வைத்தியரை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் எடுத்த நடவடிக்கை என்ன? இடிக்கப்பட்டு கொண்டிருந்த கடைகள் நிறுத்தப்பட்டனவா? அதற்கு அடுத்த நகர்வுகளாக எதனை மையப்படுத்திய களங்கள் உருவாகி இருக்கின்றன? இவைகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் 353 கொள்கலன்களை மையப்படுத்தி வைத்தியர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் பொய்யான கற்பனையா, அல்லது திட்டமிட்டு ஒரு பொய்க்கதைகளை வைத்தியர் அர்ஜுனா ஜோடித்து அதை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தாரா? இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக நட்பின் அல்லது உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அளித்துவிட்டு இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்லுங்கள். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது தொடர்ச்சியாக நான் எடுத்து வைக்கக்கூடிய காணொளிகள் மூலம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது வெள்ளிலிருந்து கிளம்பிய அம்பு போல மிக வேகமாக செயல்பட்டு மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் அரசியல் களத்திலே ஒரு ஆற்றல் மிகு சக்தியாக அவரை பறைசாற்றி இருக்கின்றன. மக்களும் தங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை தீர்க்கக்கூடிய ஒரு தலைமையாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை உற்று நோக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவும் நாம் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றன. இந்த தலைமை என்கின்ற பொழுது வேறொரு தலைமையை மையப்படுத்திய செய்திகளும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. தேசிய தலைமைக்கு இணையான ஒரு தலைமையை உருவாக்குவோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சிலர் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அதனை மையப்படுத்திய நகர்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு சூழலை கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி என்றால் ஒரு ஆக்கமுறு தலைமையாக இல்லாமல் தங்களை முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு தலைமையாக ஒரு சிலர் முனைப்பு காட்டக்கூடிய களங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்பது ஒருபுறம் வருத்தமான செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் வியப்பை நோக்கி விழிகளை திருப்ப வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஒரு குறிப்பிட்ட தமிழர் பகுதியிலிருந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு அபய குரல் எழுப்பப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் அவை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனாவிற்கு தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. கடைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்திய புகைப்படங்கள் எடுத்து அனுப்பப்படுகின்றன. பிரதேச சபையின் நடவடிக்கை இவைகள் என்று குறிப்பிட்டு எங்களுடைய கடைகளை இடித்து அடித்து ஒடித்து இடிக்கிறார்கள் என்கின்ற குரல்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வந்து விழத் தொடங்கியவுடன் அவர் அதற்கான நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பித்திருக்கின்றார். முதலில் யார் அந்த கடைகளை இடிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றப்பத்திரிகையோடு சென்றார்களோ அவர்களிடம் உண்மையிலே என்ன நடந்தது என்கின்ற விடயங்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அதன் பின்பு இது சார்ந்து யாரிடம் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து அவர்களிடம் பேசி அதற்கான தீர்வை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கிறார். இந்த செய்திகளை இன்று அவர் காணொலியாகவும் வெளியே விட்டிருக்கின்றார். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் இடிக்கப்பட்ட கடைகளினுடைய அந்த இடிப்பு பணி நிறுத்தப்பட்டதா? ஒரு குறிப்பிட்ட பிரதேச சபையை சார்ந்தவர்கள் சாலையை 50 அடி அகலப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்ட சில கடைகளை இடிக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்திருக்கிறார்கள். இதுகாரும் தங்களுடைய வாழ்வுரிமை அல்லது தாங்கள் வாழக்கூடிய நிலைமை இந்த கடைகளை வைத்துத்தான் என்று பயணித்து கொண்டிருந்தவர்கள் இந்த திடீர் நடவடிக்கைகளால் வெலவெலத்து போகிறார்கள். தங்களுடைய கடைகள் பாதுகாக்கப்பட்டால்தான் தங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் அல்லது தங்கள் வீட்டிலே பசியில்லாத ஒரு உணவு முறைமைகள் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற வெளிப்பாட்டில்
அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் அவர்களுடைய தொலைபேசியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களிடம் இருந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்ட வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்த ஒரு செயல் திட்டத்தோடு அதற்கான களங்களை அவர் எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்பொழுது கடைகள் இடிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. குறிப்பிட்ட பகுதியில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட பகுதியா இல்லை என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்திய பகுதியில் மக்கள் கதறிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ஸ்ரீதரன் அவர்கள் எங்கு சென்றார் என்கின்ற கேள்வியையும் வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கின்றார். ஆனால் தான் சார்ந்த ஒரு செயல்பாடுகள் தான் முன்னெடுத்து வைத்த களத்தின் அடிப்படையில் அந்த வீடுகள் இடிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இப்பொழுது வைத்தியரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 50 அடி இந்த பக்கத்தில் இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பிரதேச சபையை சார்ந்தவர்கள் திடீரென்று ஒரு இடிப்பு நாடகத்தை அரங்கேற்ற அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கொதித்து போய் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு தங்களுடைய மனக்குமரல்களை கொண்டு செல்ல அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா எடுத்த நடவடிக்கை ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் பதிவாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம் கூட ஒரு பிரதான விடயமாகத்தான் கணிக்க முடிகின்றது. அது 353 கொள்கலன்களை மையப்படுத்தியது. ஒரு குறிப்பிட்ட 353 கொள்கலன்களை இலங்கை ஆட்சியாளர்கள் சுங்க வரித்துறையை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த 353 கொள்கலன்களில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அவர்கள் எடுத்து அதை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற செய்திகள் சில வாரங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது. உதயன், கம்பன் பில்லா போன்றவர்கள் அதில் ஆயுதங்கள் இருக்கின்றன, அந்த ஆயுதங்களை கையகப்படுத்தக்கூடிய வேலையை அரசும் அரசு சார்ந்தவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளை வைத்தார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த 353 கொள்கலன்களை மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தின் தலைவருடைய செயல்பாட்டில் இயங்கிய காலகட்டத்தில் இந்த 353 கொள்கலன்களுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது என்றும், ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சுங்கவரி அலுவலர்களை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி தங்களை வளப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக பேசப்படுகிறது என்பதை மையப்படுத்திய செய்திகளை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றன. இந்த 353 கொள்கலன்களும் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. புலனாய்வுத்துறையும் வைத்தியர் அர்ஜுனாவை விசாரிக்க வேண்டும் என்கின்ற களத்தை எடுக்க அதனால் ஏற்பட்ட பரபரப்பு ஒருபுறம் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக பதிவிட்டார் என்றும் ஜனாதிபதி அதற்கான பதில்களை தெரிவிப்பதற்கான களத்தை எடுத்தார் என்கின்ற செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை நம்பினால் என்ன இக்கட்டுகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை நீக்கி மீட்டு விடுவார் என்ற நம்பிக்கை வடக்கு கிழக்கு பகுதியில் இப்பொழுது உயர்வடைய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் இன்றைய அரசியல் களமாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.